இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் ரூமில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற பாருங்க. இங்கே பாருங்க, காய் வணக்கி வச்சாச்சு. நேற்று வச்ச சிக்கன் நைட்டு செஞ்சது. இங்கே பாருங்க, இங்கே இட்லி உப்புமாவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கிறா. அதுக்கு வந்து எங்கிடி வெங்காயம், அந்த வெங்காயம் நேற்று தொளிச்சு செய்யறேன்னு சொல்லி போட்டு செய்யலை. அப்புறம் இங்கே பாருங்க, பீக்கிங்க வணக்கி அப்படியே கிடக்குது. சோறு அப்படியே கிடக்குது. நேற்று தயிர், நேற்று ரசம், பழைய சோறு, மத்தியானத்து சோறு, அது நைட்டு சோறு. இது ஒரு குண்டானில் தயிர், இன்னைக்கு தயிர் சப்புன்னு அரைஞ்சி விடலான்ட்டு இருக்கிறோம். மறுபடியும் பெண்ணுங்கிறேன்னா மறுபடியும் இப்போ ஒரு கப் சோறு வச்சு கொடுத்துட்றேன். நான் வந்து என்ன பண்ணேன், இந்த காய் என்ன பண்ண போகிறேன், காயை அப்படியே கவரில் கட்டி இல்லாட்டி டப்பாவில் போட்டு, கவரில் கட்டி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் இந்த வெறிஞ்சோத்தை தாளித்து திங்கிறலாமா. ஆமாம், இது நைட்டு சாப்பாடு தான். அப்புறம் தயிர் என்ன பண்ணுறது, ரசம் இருந்தால் கூட இதே இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்லாம். நாட்டுக்கோழிங்க நேற்று நைட்டு தாங்க எட்டு வந்து செஞ்சேன் நான். தானே ஐட்டு இன்னைக்கு காலையில் காய் வணக்கியாச்சு. பழச சரி, நீங்கள் வெளியே போகிறதாச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சரி சூடாக சாப்பாடு வச்சு தயிர் காய் இருந்தால் சாப்பிட்டீங்கன்ட்டு அறிஞ்சேன். ஏதோ பதில் சொல்லிட்டு போங்கப்பா. இதுக்கு ஒரே முடிவு தான், அந்த சோறுக்கு பற்றி பழைய சோறு. ஆமாங்க, அது பாதி சோத்தை பிணைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் தின்றே நீ. சரி, இது உனக்கு வச்சுட்டு சோத்தை பிணைஞ்சிட்டு இதையும் எடுத்து சிக்கனில் ஓட்டு. இப்போ இட்லி தானே அது, இதுக்குள்ள ஓட்டு பெரட்டி நாய்க்கு போடு. இதுக்குள்ள ஓட்டு அதை போட்டு இந்த பழைய சோத்தையும் மெனஞ்சு போட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டுரு. அப்புறம் இந்த சோட்டை வணக்கி திம்பியாம வேஸ்ட் பண்ணாதீங்க. நாயாவது நிம்மதியாக திங்கிட்டு ஆள மண்டே நேரம் இல்லை.